அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, 10வது கேள்வி, ஒரு பொருளுக்கு ஒருத்தர் ஜக்காத்து கொடுத்து விட்டால் அதே பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டியது இல்லை என்பதை நம்ம தௌஹீத் ஜமாஅத் சார்பாக நம்ம சொல்லுகிறோம். இது சம்பந்தமா நூலும் போட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக மாற்று கருத்துடைய உலமாக்களோடு நேரடி விவாதமும் நடத்தியிருக்கிறோம். அந்த விவாதத்தினுடைய வீடியோ ஆடியோக்களும் உங்களுக்கு அங்கே கிடைக்கிறது, இணையதளங்களிலும் வெளியிட்டிருக்கிறோம். அவங்க என்ன இப்ப கேள்வி என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நீங்க சொன்னதை நாங்க நம்பி நாங்க அந்த ஒரு தடவை கொடுத்தோம் நிப்பாட்டிட்டோம். மறுமையில் அல்லாஹ் வந்து தப்பா இருந்து கேள்வி கேட்டா நாங்க எப்படி தப்பிச்சுக்கிறோமா? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னதுனால நாங்க ஒரு தடவை நிப்பாட்டிட்டோம், இல்லாட்டி நாங்க வருஷ வருஷம் கொடுத்திருப்போம். இந்த வருஷ வருஷம் கொடுக்காத வந்து நீங்கள் சொன்னதை நம்பிதான் நாங்க கொடுக்காம இருக்கிறோம். அப்ப நாங்க மாட்டிக்கிறோமா அல்லது வந்து தப்பிச்சுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த ஜக்காத்தை தனியா வச்சிருங்க. பொதுவான ஒரு பேசிக்க விளங்கிட்டா இதுக்கு விலை வந்துடும். இஸ்லாத்தினுடைய பொதுவான ஒரு தன்மை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஒரு மார்க்க அறிஞர் ஒன்றை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது இரு வகை இருக்கிறது. ஒன்னு வந்து அவர் சொல்லிட்டால் அதுக்கு மேல என்ன தப்பா இருக்க போகுது அப்படின்னு ஏற்றுக்கொள்வது, இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு என்ன ஆதாரம் வைக்கிறாரு, அந்த ஆதாரத்துக்கும் அந்த வாதத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா, அந்த ஆதாரத்திலிருந்து அந்த வாதம் வந்து நிறுவப்படுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்த அறிவை கொண்டு சிந்திக்கிறீங்க. கருத்து வேறுபாடு உள்ள சட்டமா இருக்குன்னு வைங்க, அப்படின்னா அந்த கருத்துல முரண்பட்டவர் என்ன ஆதாரங்களை வைக்கிறாரு, அதிலிருந்து அவர் வைக்கக்கூடிய வாதம் என்ன, அந்த வாதத்துக்கு இவங்க ஆன்சர் பண்றாங்களா, இவங்க ஆன்சர் என்ன, இவங்க வைக்கிற வாதங்களுக்கு அவங்க வந்து பதில் சொல்லி இருக்கிறாங்களா என்று ரெண்டையும் அப்படி சீர்தூக்கி பார்த்து உங்களுக்கு தெரிகிறது இதான் சரின்னு சொல்லி இப்படி ஏற்றுக்கொள்வது. ஆக ரெண்டு விதம். ஒன்னு வந்து ஒருத்தர் சொன்ன உடனே அவர் சொன்னா சரியா தாங்க இருக்கு அப்படின்னு நம்புறது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, எவர் சொன்னாலும் அதுக்கு என்ன சொல்றாரு, என்ன ஆதாரம் காட்டுறாரு, அந்த ஆதாரத்துக்கு அந்த சொன்ன செய்திக்கும் தொடர்பு இருக்குதா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து வழங்கி இருந்தால், அல்லது முரண்பட்ட கருத்துக்களாக இருக்கும் பொழுது ரெண்டு தரப்பு வாதங்களை என்ன வைக்கிறாங்க, நீங்க போய் நூல்கள் எடுத்து பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன முடியும், நாங்களும் என்ன வாதம் வைக்கிறோமோ அது உங்களுக்கு தெரியும், எதிரிகள் என்னென்ன வாதம் வைக்கிறாங்களோ அது தெரியும், எதிரிகள் வாதத்துக்கு நாங்க என்ன பதில் சொல்றோம் அது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வாதத்துக்கு எதிரிகள் என்ன பதில் சொல்றாங்க உங்களுக்கு தெரியும். இந்த நாளை வைத்துக் கொண்டு ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க சொல்றது இவங்க பதில் இல்ல, இவங்க தான் கரெக்டா சொல்றாங்கன்னு நம்பி ஏத்துக்கிறீங்க. இப்படி ஏற்றுக்கொள்வது ஒரு வகை. இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ற நேரத்தில் இதுல வந்து ரெண்டையும் இஸ்லாத்துல ரெண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. நீங்க எந்த ஆதாரத்தையும் தேடாம கண்ணை மூடிக்கொண்டு தௌஹீத் ஜமாஅத் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், ஆதாரம்லாம் கேட்கறதே கிடையாது, ஆதாரம்லாம் கிடைக்கட்டா நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படி கேட்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இருக்கு அதெல்லாம் வேணாம், என்ன கூடமா கூட சொல்லுங்க அப்படி கேட்கிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. இப்படி ஒருவர் நடப்பாரையானால் அவர் வந்து அப்படி சரியா பின்பற்றி இருந்தா கூட அல்லாட்ட மாட்டிக்கிறார். எதுல மாட்டிக்கிறாரு, நான் தானே அல்லாஹ், நான் இவரை தானே தூதரா நியமிச்சிருந்தேன், அவர் சொன்னதை நீ கேட்கணும். ஒரு அறிஞர் சொன்னாரு, ஒரு ஜமாத்து சொன்னுச்சுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆதாரத்தையும் தேடாம ஆதாரம் இருக்கான்னு பார்க்காம நீ ஏத்துக்கிட்டிய, நீ சரியா செஞ்சாலும் உன்னை மிதிப்பேன், ஏன்னா நீ வந்து நான் சொன்னதை நீங்க பின்பற்றல, ஒரு மனுஷனை பின்பற்றி இருக்கிறாய் என்று சொல்லி அவரை பொறுத்த வரைக்கும் சரியா நடந்தாலும் அதுக்கு ஒரு குற்றம் இருக்கிறது, தவறா நடந்தாலும் அவருக்கு குற்றம் இருக்கிறது. இதுக்கு பேரு தக்லீதுங்கிறது, கண் மூடி பின்பற்றுவது. இன்னொரு வகை என்ன, ரெண்டாவது நான் சொன்னேன்ல அது, இப்ப விரல் அசைக்கணும்ன்றோம், ஏன் அசைக்கணும் ஹதீஸை கொடுத்துட்டோம், மாற்று கருத்து இல்லைங்கிறாங்க, அவங்க என்ன காரணம் அதை எடுக்கணும், இவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க அதை எடுக்கணும். உங்களுக்கு கூட அறிவை கொண்டு உங்களுக்குள்ள அறிவை கொண்டு நீங்க அப்படியே சிந்திச்சு பார்க்கணும். நல்லா பார்க்கும்போது இதுதான் கரெக்டா தெரியுது, இந்த ஆதாரம் இந்த ஆதாரம் இந்த வாதம் இந்த வாதத்தை வச்சு பார்க்கும் பொழுது இது கரெக்டா தெரியுது நம்பி அது செஞ்சீங்க என்று சொன்னா இது தவறாகவே இருந்தாலும் உங்கள் மீது குற்றம் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஜ்தஹிது இதா ஜித்தஹத ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரானி வ இதா அக்தஅ ஃபலஹு அஜ்ருன் வாஹிதுன். ஒருவர் நல்ல முறையில் ஆய்வு செய்து அவர் ஆய்வு செய்து சரியான முடிவை கண்டுபிடித்து விட்டாரையானால் அவருக்கு 2 கூலி இருக்கிறது. அவர் சரியா ஆய்வு செஞ்சு முடிவு தப்பா போய்விட்டால் அதுக்கு 1 கூலி இருக்குங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஆய்வு செஞ்சு பின்பற்றி இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு 1 கூலி கிடைக்கிறது. இப்ப நீங்க கேட்ட ஜக்காத்துக்கு மட்டும் உள்ள டாபிக் கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இந்த அளவுகோல் தான். இப்ப வந்து ஜக்காத்தை வச்சுக்கிறோம், வருஷம் அதாவது இந்த கொடுத்துட்டோம்னா மறுபடியும் கொடுக்க வேண்டியது இல்லை நாங்க சொல்றோம்.
கொடுத்தாலும் மறுபடியும் கொடுக்கணும். மாற்று கருத்துடைய சொல்றாங்க. ஒரு பேச்சுக்கு நாங்க சொல்றது தப்புன்னு வச்சுக்கிறோம். பேச்சுக்கு தான் தௌஹீத் ஜமாஅத் சொல்றது தப்பு, வருஷம் கொடுக்கணுங்கிறது தான் சரி என்று அல்லாஹ்ட்ட இருக்குன்னு வச்சுக்கிறோம். நமக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய நிலை அதுதான் அப்படின்னு வைத்துக் கொண்டோமே. ஆனால் மறுமையில் நம்ம நிக்கிறோம். நின்றா என்னவாக, என்னப்பான்னு கேட்கும் பொழுது இல்ல இவங்களும் ஆதாரம் சொன்னாங்க, அவங்களும் ஆதாரம் சொன்னாங்க, அனலைஸ் பண்ணும்போது இதான் எனக்கு சரியா தெரிஞ்சு. சரி, நல்லா சிந்திச்சு பார்த்தா விளங்கியிருக்க. ஹதீஸை தான் நீ சிந்திச்சிருக்கிற, என்னுடைய ஆதாரத்தான் சிந்திச்சிருக்கிற. உனக்கு வேணா உனக்கு முடிவு தப்புப்பா, நான் ஒரு குழி வாங்கிட்டு போ, உனக்கு 2 தர மாட்டேன், 1 வாங்கிட்டு போ அப்படின்றான். இதுதான் சரின்னு வைத்துக் கொள்ளுங்க. எது, ஒரு தடவை கொடுத்தா மறுபடியும் அந்த பொருளுக்கு இல்ல, அதான் சரின்னு அல்லாஹ்ட்ட இருக்குமே. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீ சொன்ன சரிதான்ப்பா, கரெக்டா செஞ்சிருக்கிற, சிந்திச்சு பார்த்து கரெக்டான முடிவுக்கு வந்திருக்கிற, நீ ரெண்டு கூலியை வாங்கிக்க. சிந்திச்சு பார்த்தீங்க இல்லையா, அதுக்காக வேண்டிய ஒரு கூலியும், சரியான முடிவை அடைஞ்சு இல்லையா அதுக்கு ஒரு கூலியுமாக 2 கூலி வாங்கிக்க. எப்ப ஃபெயிலா மாட்டீங்க, கொஞ்சம் மூளையையும் செலவழித்து ஏற்றுக்கணும். இப்ப நான் சொன்ன பதில்கள்லாம் இருக்கிறது, அதை நீங்களும் சிந்திக்கணும். ஆமா, யோசிச்சு பார்த்தா இது சரிதானே, இதுக்கு மாற்று கருத்து சரியா இல்லையே, இதான கரெக்டா படுது அப்படின்னு சொல்லி சிந்தனைக்கு ஏற்ற வகையில எப்படி போயிடக்கூடாது. அதெல்லாம் இவன் தௌஹீத் ஜமாஅத் சொன்னா அதுக்கு மேல என்ன இருக்கு, அப்படி நாசமா போயிடும். அப்படி இல்லாம எந்த பதிலை சொன்னாலும் இது சரிதானா தவறுதானான்னு ஆலோசனை பண்ணி ஏற்றுக்கொண்டீர்களே. ஆனால் அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும், சரியா இருந்தா 2 கூலி கிடைக்க போகுது, தவறா இருந்தா 1 கூலி கிடைக்க போகுது. இந்த ஜகாத் விஷயமாக நீங்க எப்படி செஞ்சீங்க அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சிந்திச்சு பார்த்து ஏத்துக்கிட்டீங்களா, கண்ண மூடி ஏத்துக்கிட்டீங்களாங்கிற அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்க கண்ண மூடி ஏத்து இருந்தீர்களே, ஆனால் இந்த நிமிஷம் என்ன செய்யுங்க, ஒருக்கா சிந்திச்சு பார்த்து ஒருக்கா ஏத்துக்கிறங்க. இது வரைக்கும் சிந்திக்காம ஏத்திருந்தீர்களா, என்ன செய்யுங்க, ஜக்காத்துக்கு இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்க, விவாதத்தில் 2 என்ன வைக்கிறாங்க, ரிசல்ட் என்ன வருதுன்னு கால்குலேஷன் பண்ணி கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு பார்த்து இதான் கரெக்ட் நீங்க நம்பி ஏத்துக்கொண்டீர்களே, ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். அதனால எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், கண்மூடி பின்பற்றுவதை மட்டும் விட்டு விட்டாலேயே, நம்ம சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலேயே, தவறான முடிவை நம்ம செஞ்சு இருந்தாலும் நம்முடைய கூலி இழந்து விட மாட்டோம்.